ஹாய் எவ்ரி ஒன். சம்மரில் கிச்சனுக்குள்ளே போகிறத நினச்சாலே திகிலாக தான் இருக்குது. அதில் ரெண்டாவது பிரச்சனை என்ன தெரியுமா? என்ன சமையல் பண்ணுறது, இன்றைக்கி காலையில் என்ன பண்ணணும், மதியானம் என்ன பண்ணணும், டின்னர் என்ன பண்ணணும், டிஃபனுக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன ரெடி பண்ணி வைக்கலாம், மாவு வரைக்கணுமா, டீயை போட்டு வைக்கணுமா, காஃபி ஆற்றணுமா, பூஸ்ட்டு கொடுக்கணுமான்னு யோசித்து மண்டை காஞ்சி தீஞ்சு போயிடும் போல் இருக்குது. அப்படி தான் இன்றைக்கி என்ன சமையல் பண்ணலான்னு உள்ளே வந்தேன். எனக்கு வெஜிடபிளே இல்லை, தூக்கி வாரி போட்டுச்சு. இதை எப்படி நம்ம கவனிக்காம விட்டோம் அப்படின்னு யோசித்தேன். 2 நாளாக மீன் சமைச்சதுனால காய்கறியை நான் கவனிக்கலை. சரி என்ன இருந்ததுன்னு பார்த்தேன். முட்டை இருந்தது. ஓகே, முட்டை பிரியாணி பண்ணிடலாம். நல்ல வேளை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுருந்தேன் சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி செஞ்சிட்டு இருக்கும் போது என்ன மட்டன் மாதிரி மணக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓகே நம்ம என்னைக்கா ஸ்ரதை எடுத்து செய்வோம். என்ன உப்பு அதிகமாகிடுச்சு, இன்றைக்கி என்ன லைட்டாக குழஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி குத்துமதிப்பாக செய்கிறோம், இந்த மாதிரி புகழ்லாம் நமக்கு கிடைக்குதேன்னு நினச்சிட்டு நான் குக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதோட சாப்பாடும் நான் வச்சு கொடுத்தேன். சீரக சம்பா ரைஸில் முட்டை பிரியாணி சூப்பராக இருந்தது. உண்மையிலே நல்ல டேஸ்ட் தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.